வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு ஹெல்தியான அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடக்கூடிய கருவேப்பிலை பொடி பார்க்கலாம். நான் கடையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் காஞ்சதும் 2 கைப்பிடி நிறையா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மறுபடியும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் 10-15 பல் பூண்டு நான் நசுக்கி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். இந்த பூண்டு கருகிடாமல் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதையும் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அதே எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் கருகிடாமல் நல்லா செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து அதையும் ஒரு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வறுத்த பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலையையும் பூண்டையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த கருவேப்பிலை பொடி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இட்லி பொடி அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.